குரல் FM நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் காண இருப்பது விலையில்லா முத்தம் நாவலின் 2ஆம் பாகம். முதல் பாகம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம பாருங்க. வாங்க கதைக்குள்ள போ. மாரியை வீட்டில் இறக்கிவிட்டு, குட் நைட் மாரி, மண்டே பார்க்கலாம் என்று மதன் காரை கிளப்ப புன்னகைத்தபடியே மாரி வீட்டுக்குள் நுழைந்தாள். ஆனால் வீட்டினுள் அவள் கண்ட காட்சி அவளை கதி கலங்க வைத்தது. அங்கே இரத்த வெள்ளத்தில் சுந்தரி தரையில் நிலை குலைந்து கிடந்தாள். தற்குறித்தனமா ஏதாவது செஞ்சா? அவசரமாக மாரி 108க்கு அழைப்பு விடுத்து ஆம்புலன்ஸை வரவழைத்தாள். ஆம்புலன்ஸ் வர கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் ஆனது. அந்த 10 நிமிடங்களும் மாரிக்கு 10 ஆண்டுகள் போல இருந்தன. சுந்தரியின் முகத்தில் தண்ணீர் தெளித்து அவளை மயக்கத்தில் இருந்து எழுப்ப முயன்றாள். ஆனால் எவ்வளவு முயன்றும் அவள் சற்றும் அசையவில்லை. மார்பில் காதை வைத்து இதய துடிப்பையும் கைகளை பிடித்து நாடி துடிப்பையும் சோதித்தாள். இரண்டும் வலுவிழந்து இருந்தன. மாரிக்கு கட்டுப்படுத்த முடியாதபடி அழுகை பீரிட்டு கொண்டு வந்தது. ட்ரம்ஸ் அடிப்பது போல நெஞ்சம் படபடவென அடித்தது. ஒரு வழியாக ஆம்புலன்ஸ் வந்து சேர சுந்தரியை ஸ்ட்ரெச்சரில் போட்டு ஏற்றி மாரியும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டாள். அவர்களது வீட்டின் அருகே இருந்த ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அடுத்த 5வது நிமிடம் ஆம்புலன்ஸ் விரைந்தது. சுந்தரியை ஆம்புலன்ஸில் இருந்து இறக்கி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்ல ஒரு பெண் டாக்டர் வந்து அவளை சோதித்தாள். பல்ஸ் 42, ஓல்டு 80%, அப்நார்மல் வைட்டல்ஸ், பேஷண்ட் கூட யாரும் வந்திருக்காங்க என்று அந்த டாக்டர் கேட்க, நான் தான் என்று அழுதபடியே முன்வந்தாள் மாரி. இவங்க பேரு என்ன? சுந்தரி. என்ன ஆச்சுன்னு தெரியுமா? தெரியல டாக்டர். ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்த்தபோது இப்படி என்று மீண்டும் அழுதாள் மாரி. நீங்க இவங்க சிஸ்டரா? இல்ல ஃப்ரெண்ட். உடனே இவங்களை ERக்கு கொண்டு போங்க. Get her in oxygen support. அப்புறம் DXA 5 மில்லிலிட்டர் இன்ஜெக்ட் பண்ணுங்க ஸ்டேட் என்று டாக்டர் நர்சுகளிடம் கூற அவர்கள் சுந்தரியை உடனே ERக்கு கொண்டு சென்றனர். அடுத்த 2 மணி நேரம் அந்த அறைக்குள் மருத்துவர்களும் செவிலியர்களும் வந்தும் போயும் கொண்டிருந்தனர். ஆனால் யாரும் சுந்தரிக்கு என்ன நேர்ந்தது, அவள் தற்போது எப்படி இருக்கிறாள் என்பதை மட்டும் சொல்லவே இல்லை. மாரியும் அறையின் வெளியே தரையில் உட்கார்ந்தபடி அழுது கொண்டிருந்தாள். சரியாக 11 மணிக்கு ஒரு செவிலியர் மாரியிடம் வந்து, நீங்க தானே பேஷண்ட் கூட வந்தது என கேட்க அவள் தலையாட்டினாள். ஆம் என்பது போல், அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்காமா? தெரியல, இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்ப கவுண்டர்ல போய் இந்த அமௌண்ட்டை கட்டுங்க. கேஷ் இல்லைன்னா பரவாயில்ல, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கூட ஓகே அதான். மாரி அந்த சீட்டை வாங்கி பார்க்க அதில் 25,000 ரூபாய் என இருந்தது. இதை இப்பவே கட்டியாகணுமா? ஆமா, அவளுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. குறைஞ்சது 2 யூனிட்டாவது இரத்தம் ஏத்தணும். அது மட்டும் இல்லாம கியூரேட்டேஜ் ப்ரொசீஜர் உடனே பண்ணணும். இல்ல அவ உயிருக்கு ரொம்ப ஆபத்தாயிடும். ஐயோ, அதனாலதான் சொல்றேன், போய் உடனே பணத்தை கட்டிட்டு வா. நேரா போய் 2வது ரைட் எடுத்தா கவுண்டர் இருக்கும். இந்த நேரத்தில் எப்படி அவ்வளவு பணத்தை புரட்டுவது என்று மாரிக்கு விளங்கவில்லை. அப்போது அவளுக்கு அன்று சம்பளம் வந்தது நினைவுக்கு வரவே தனது டெபிட் கார்டை எடுத்துக்கொண்டு பணம் கட்ட விரைந்தாள். மாரி பணம் கட்டிய பில்லை காட்டியதும் சுந்தரியை அவசர சிகிச்சை அறையில் இருந்து மகளிர் சிறப்பு சிகிச்சை அறைக்கு கொண்டு சென்றனர். 2-3 மணிக்கு செவிலியர்கள் வெளியே வந்து மாரியை மருத்துவர் அதிகாலை அறைக்கு அழைத்துச் சென்றனர். உட்காருங்க, நீங்க அவங்க ஃப்ரெண்ட் தான் என்று கேட்டாள் அந்த டாக்டர். மேசையில் இயேசுநாதர் ஆட்டுக்குட்டியுடன் இருக்கும் ஒரு புகைப்படம் இருந்தது. ஆமா டாக்டர். அவங்க ஹஸ்பண்ட் வரலையா? அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல டாக்டர். அதை கேட்டதும் அந்த டாக்டரின் கண்கள் அகன்றன. அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? இல்ல, எல்லாரும் ஊர்ல தான் இருக்காங்க. ஊரு திருநெல்வேலி பக்கம். ஏன் டாக்டர், சுந்தரிக்கு என்ன ஆச்சு? ஏதாச்சும் பெரிய பிரச்சனையா? சுந்தரிக்கு அபாஷன் ஆகியிருக்கு. என்ன? அதை கேட்டதும் அதிர்ச்சியில் மாரியின் தலை சுற்றியது. அதே நேரம் சுந்தரியின் அறையில் கிடைத்த அந்த பிரெக்னன்சி ஸ்டிக்கும் நினைவில் வந்தது. அவளுக்கு அபார்ஷன் ஆனதுன்னு சொல்றதை விட அவளே தனக்கு அபார்ஷன் செஞ்சுக்கிட்டாங்கிறது தான் சரி. என்ன? மாரிக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருந்தது. ஆமா, அதுவும் ரொம்ப டேஞ்சரான மெத்தட்ல செஞ்சிருக்கான். கூகுளையும் யூடியூப்பையும் பார்த்து தற்குறித்தனமா ஏதாவது ஏடாகூடமாக செஞ்சா அதோட பின்விளைவு இப்படிதான் முடியும். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? அவளது கண்களில் கோபம் கொப்பளித்தது. அப்படி என்ன செஞ்சா டாக்டர்? பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை வஜைனால இன்சர்ட் பண்ணி அபார்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கா. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஒரு ஆக்சிடேசிங் ஏஜென்ட். அது அவளோட வஜைனாவோட உள்பகுதி, கற்பப்பையோட வாய்ப்பகுதி, ஏன்
கர்ப்பப்பையோட உள்ள இருக்கிற திசுக்களை கூட போய் அங்கெல்லாம் சிதைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதான் அவளுக்கு ஹெவியா ப்ளீடிங் வந்திருக்கு. எங்களால அந்த இடத்துல தையல் போடக்கூட முடியாத அளவுக்கு டிஷ்யூ எல்லாம் சிதைஞ்சு போயிருந்தது. நல்ல வேளை சரியான நேரத்துல நீ அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்த, இல்ல அவளோட உயிருக்கு கூட ஆபத்தா போய் முடியலாம். அதை கேட்டதும் மாரியின் தொண்டையில் நெருஞ்சி முள் குத்தியதைப் போல வலித்தது. எதிரிக்கு கூட இது போன்ற நிலைமை வரக்கூடாது என்று தோன்றியது. இப்ப அவ எப்படி இருக்கா டாக்டர்? இன்னும் அவ வைட்டல்ஸ் ஸ்டேபிள் ஆகல, அண்டர் அப்சர்வேஷன். நான் அவளை பார்க்கலாமா? இன்ஃபெக்ஷன் ஆகிற சான்ஸ் நிறைய இருக்கிறதால இப்போதைக்கு யாரும் பார்க்க முடியாது. பட் வேணும்னா பிபிஇ போட்டுட்டு ஒரு தடவை உள்ள போகலாம். அவ சரியாயிடுவாள்ல? இட் டிபெண்ட்ஸ். சரியாக ரொம்ப நாள் ஆகலாம். அப்படியே சரியானாலும் என்று டாக்டர் தயங்க, என்ன டாக்டர் சொல்லுங்க என்று கேட்டாள் மாரி. இனிமே சுந்தரியால் இன்னொரு கருவை சுமக்க முடியாது. கடவுளே! அதை கேட்டதும் மாரியின் இதயம் நொறுங்கி போனது. சுந்தரி செய்த முட்டாள்தனத்தால் அவளது எதிர்காலமே கேள்விக்குறியானது நினைத்து அவளது நெஞ்சம் கனத்தது. டாக்டர் சொன்னது போல் பாதுகாப்பு அணிகலன்களை அணிந்து கொண்டு சுந்தரி இருந்த ஐசியு அறைக்குள் சென்றாள். ஒரு கையில் இரத்தம் ஏற்றப்பட்டிருக்க, மறுகையில் ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்டிருந்தது. ஆக்சிஜன் மாஸ்க் ஊசலாடி கொண்டிருந்த உயிர் நாடியை தாங்கிக் கொண்டிருந்தது. நோயாளிகள் அணியும் நீல நிற ஆடையில் சுந்தரி மயக்க நிலையில் வதைந்து கொண்டிருந்தாள். அவளை அந்த நிலைமையில் காணும் போது மாரியின் மனதில் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே மீண்டும் மீண்டும் ஒலித்தது. மாரியை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய அந்த வஞ்சகன் யார்? மறுநாள் காலை 10 மணி 10வது முறையாக மாரியின் செல்போனில் மதன் அழைப்பு விடுத்தான். 11வது முறை வேண்டா வெறுப்பாக மாரி அழைப்பை ஏற்றாள். என்னாச்சு மாரி? எங்க போயிட்ட? ஏன் போனை எடுக்க மாட்டேற? ஒரு எமர்ஜென்சி. எமர்ஜென்சியா? என்ன ஆச்சு மாரி? ஆர் யூ ஓகே நவ்? அவனது குரலில் அக்கறையும் பதட்டமும் நிறைந்திருந்தது. நான் நல்லா தான் இருக்கேன். என் ரூம் மேட் சுந்தரி இருக்கல்ல, அவளுக்கு தான் என்று சொல்லும் போது அவளது குரல் உடைந்தது. சுந்தரிக்கு என்ன ஆச்சு? அவளால உண்மையை சொல்ல முடியவில்லை. ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்கா. ஓ காட்! ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காம கேளு மாரி. ஐ வில் பி தேர் ஃபார் யூ. இப்போதைக்கு ஒரு 2-3 நாள் வேணும் மதன். சுந்தரியை பார்த்துக்க என்னை தவிர வேற யாரும் இல்லை. நோ ப்ராப்ளம். நான் HR.க்கு இன்ஃபார்ம் பண்றேன். கவலைப்படாத. யூ டேக் கேர். தேங்க்ஸ் மதன். பட் எதுக்காக காலையில இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்கீங்க? அது நம்ம சீனி இருக்காருல்ல, அவரு ஃபோர்ஸ் ரெசிஜினேஷன் கொடுத்திருக்காரு. என்ன? ஆமா, காலையில ஆபீஸ் ஓபன் ஆகும் முன்னாடி செக்யூரிட்டி கண்காணிப்புல அவரோட ஆபீஸை திறந்து அவர் பொருளை எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் அவரோட இன்சென்டிவ் அண்ட் வேரியபிள் பேயை கூட கட் பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன். அப்படின்னா அந்த கம்ப்ளையன்ட் உண்மைதானா? அது இன்னும் உறுதியா தெரியல. ஒருவேளை இதுக்கு மேலையும் இந்த கம்பெனியில இருந்தா பேரு இன்னும் கெட்டு போயிடும்னு கூட இந்த முடிவு எடுத்திருக்கலாம். எனக்கு இன்னும் இது பொய் கம்ப்ளைண்ட்னு தான் தோணுது. சீனி ரொம்ப பாவம். எனிவே, சீனிக்கு ரிப்ளேஸ்மெண்டா இன்னைக்கு வேற ஒருத்தரை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. யாருக்கு அந்த பதவி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல. ஆனா அப்போது தூரத்தில் மாறி கண்ட காட்சி அவளை நடுநடுங்க வைத்தது. அவளையும் அறியாமல் அச்சம் மனதை ஆக்கிரமிக்க கைகள் நடுங்கின. அந்த நடுக்கத்தில் கையில் இருந்த போன் தரையில் விழுந்து சிதறியது. போனை பொறுக்கியபடி மாறி அருகே இருந்த கழிவறைக்குள் கொண்டாள். சென்று ஒளிந்து அங்கே மருத்துவமனை வளாகத்தின் முன் மாரியின் அவன் நின்று கொண்டிருந்தான். தாம்பத்திய வதை. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மாறி கழிவறைக்குள் காத்திருந்தாள். அந்த 60 நிமிடங்களும் அவன் கொடுத்த 60 வகையான சித்திரவதைகள் நினைவுக்கு வந்தன. தாம்பத்திய வதை என்ற சொல்லுக்கான பொருள் பல பேருக்கு தெரியாது. அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவனது நடத்தைகளை கண்டாலே போதும். தாம்பத்திய வதைக்கான மொத்த உருவமும் அவன்தான். அப்போது மாரியின் மனதில் பல கேள்விகள் எழும்பின. எப்படி அவன் நான் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தான்? ஊரில் யார் யாரெல்லாமோ ரோட்டில் விபத்து நேர்ந்து செத்து மடிகிறார்கள். அதுபோல் இவனுக்கு ஒரு விபத்து வராதா? இவனை போன்ற கீழ்ப்பிறவிகளுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மரணம் கூட வராது. எல்லாம் என் தலையெழுத்து. எப்படி அவனிடமிருந்து தப்பிப்பது? அதற்கு மேல் அங்கே இருந்தால் அவன் தன்னை கண்டு விடுவான் என்று மாறி அஞ்சினாள். எப்படியாவது அங்கிருந்து தப்பிச் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தாள். தனது நெருங்கிய தோழி உயிர் அவதியில் இருக்கும் போது கூட அவள் அருகில் இருந்து உதவ முடியாத தன் நிலையை எண்ணும் போது தீயில் விழுந்த புழு போல அவள் மனம் துடித்தாள். சென்னையில் அவளுக்கு தெரிந்த இடங்கள் 2 தான். ஒன்று அவளது வீடு, மற்றொன்று அவளது அலுவலகம். அதனால் அங்கிருந்து தப்பித்து அலுவலகத்துக்கு சென்று விடலாம் என்று முடிவெடுத்தாள். சுற்றும் முற்றும் பார்த்து அவன் கண்ணில் படும் தூரத்தில் இல்லை என்று தெரிந்ததும்
தலையில் துப்பட்டாவை போர்த்திக் கொண்டு அங்கிருந்து விரைந்தாள். வெளியே வந்ததும் கண்ணில் பட்ட முதல் ஆட்டோவில் ஏறி நேராக அலுவலகத்துக்கு சென்றாள். ஆட்டோவில் இருந்து இறங்கியதும் அலுவலக வாசலில் நின்று கொண்டிருந்த மதன் அவள் முன் வந்து, மாடி, என்ன நீ 2 நாள் வர முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே வந்து நிக்கிற என்று வியப்புடன் கேட்டான். அது வந்து ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, அந்த ஃபுல்லா ரெட்டி வேற, வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உன ஃப்ரெண்ட பாத்துக்கோ, நான் ஏற்கனவே HR கிட்ட பேசிட்டேன், டோன்ட் வரி அபவுட் ஒர்க். அது இல்ல மதன், ஆஸ்பத்திரியிலேயே இருந்து தலைநோகுது, அதான் இங்க வந்தா கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் ஆகும், மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். ஓகே, யுவர் விஷ், போய் ரீஃப்ரெஷ் ஆயிட்டு வா, மாத்திக்க வேற ட்ரெஸ் இருக்கா? மாறி மருத்துவமனையிலிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வந்ததால் ஆடை மாற்ற கூட இயலவில்லை. ஊர்மிளா கிட்ட வேற ட்ரெஸ் கொண்டு வர சொல்லியிருக்கேன். ஓகே, சீக்கிரம் வா, 10 மணிக்கு SR மீட்டிங் இருக்கு, நம்ம டீமோட எதிர்காலத்தை பத்தி சொல்ல போறாங்க, சீனி வேலையை விட்டு போயிட்டாரு, இனிமே யாரு நம்ம லீடா வரப்போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு நினைச்சா பயமா இருக்கு என்று புலம்பியபடியே மதன் அலுவலகத்துக்குள் சென்றான். மாறி அலுவலக கழிவறையிலேயே காலை கடன்களை முடித்து புத்துணர்வடைய ஊர்மிளா அவளுக்கு தனது டி-ஷர்ட்டையும் ஜீன்ஸ் பேண்டையும் கொண்டு வந்து கொடுத்தாள். அலுவலகத்தில் சேர்ந்த நாளில் இருந்தே மாரிக்கு ஊர்மிளாவின் மீது ஒரு நல்லுணர்வு இருந்தது. நாட்கள் போக போக அவளுடன் மலர்ந்த நட்பும் அவள் காட்டும் அன்பும் மாரியை வெகுவாக கவர்ந்தன. ஊர்மிளா கொடுத்த உடைகளை அணிந்து கொண்டு மாரி HR அலுவலகத்துக்கு வர மதன் அவளுக்கு முன்னதாகவே வந்து அமர்ந்திருந்தான். மாரியை கண்டதும், வாவ், ஜீன்ஸ் டி-ஷர்ட் உனக்கு செமையா இருக்கு மாரி என்று வியப்பு புன்னகையுடன் கூறினான். நிறையும், நிஜமாவா? நிஜமாதான், யூ லுக் ஃபேப், தேங்க்ஸ் என்று மாரி கண்ணங்கள் சிவக்கும் புன்னகையுடன் சொன்னாள். மதன் இதுவரை மாரியிடம் அவளது அழகை பற்றிய முகமன் கூறியதில்லை. முதலாக அவன் மாரியின் உடை அழகை பற்றி சிலாகித்ததும் அவளது வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் இன்னல்களை எல்லாம் மறந்து அவளது மனம் மகிழ்ந்தது. இப்ப என்ன நடக்கும் மதன்? நம்மளை எதுக்கு வர வச்சிருக்காங்க? வேற என்ன, நமக்கு ஒரு புது மேனேஜரை கொண்டு வருவாங்க. புது மேனேஜர் யாரா இருக்கும்னு நினைக்கிறேன். நேத்துல இருந்து அரசல் புரசலா ஆபீஸ்ல ஒருத்தங்க பேரு அடிபடுது. EDF டிபார்ட்மெண்ட் மேனகா இருக்காங்கல்ல? ஆமா, ஸ்பெக்ஸ் போட்டுட்டு தினமும் சாரியில வருவாங்களே, அவங்களா? ஆமா, அவங்கதான். அவங்களா பார்க்க சாந்தமான ஆளாதான் இருக்காங்க. சாந்தமா? நீ வேற. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி மேனகாவும் சீனியும் ஒரு அமால்கமேஷன் ப்ராஜெக்ட்ல ஒரே டீமா ஒர்க் பண்ணினாங்க. ஏதோ காரணத்தினால 2 பேருக்கும் அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பெரிய மோதல் இருந்தது. அது மட்டும் இல்ல, அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் சீனிக்கு மட்டும் ப்ரொமோஷன் கொடுத்து மேனேஜர் ஆக்கினாங்க. அதுல அந்த அம்மாவுக்கு சீனி மேல பெரிய கடுப்பு. அந்த கடுப்புல தான் சீனியை மாட்டி விட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க. அப்போ சீனி மேல அந்த மேனகா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இருக்கலாம். இப்படி நடக்கிறது ஒண்ணும் இங்க புதுசு இல்ல. தன்னை பிடிக்காதவங்களை BOSH பிரிவென்ஷன் ஆஃப் செக்சுவல் ஹராஸ்மெண்ட் கேஷ்ல மாட்டி விடுறது கூட ஈஸி தான். என்ன சொல்ற மதன்? ஆமா மாறி, மத்த கேஸுக்கும் செக்சுவல் ஹராஸ்மெண்ட் கேஸுக்கும் ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? மத்த கேஸ்ல எல்லாம் உன் மேல கேஸ் வந்தா முதல்ல அந்த குற்றம் செய்ய உனக்கு நோக்கம் இருந்ததான்னு தான் பார்ப்பாங்க. ஆனா செக்சுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல அப்படி இல்ல. இன்டென்ஷன் முக்கியம் இல்ல, இம்பாக்ட் தான் முக்கியம். அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு, என் மேல ஒரு பொண்ணு கேஸ் கொடுத்தா எனக்கு அந்த குற்றம் செய்ய நோக்கம் இருந்ததான்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த சிச்சுவேஷன்ல என் மேல கேஸ் கொடுத்த பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணுனாங்கன்றதான் பார்ப்பாங்க. என்ன சொல்ற மதன்? அப்போ தப்பே செய்யாம கூட ஒருத்தரை இதுல மாட்டி விட முடியுமா? நிறைய வாய்ப்பு இருக்கு. சீனி கூட அப்படி மாட்டி இருக்கலாம், இல்ல நிஜமாவே அவரு தப்பு பண்ணிருக்கலாம். உண்மை அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் தெரியும் என்று மதன் சொல்ல HR மாலதி கையில் ஒரு கோப்புடன் உள்ளே வந்தாள். ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க என்று மாலதி போலி புன்னகையுடன் கேட்க, பென்டாஸ்டிக் என்று மதனும் போலி புன்னகையுடன் சொன்னான். உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம கம்பெனியில எம்ப்ளாயீஸோட நலன் மேல எவ்வளவு அக்கறையும் கவனிப்பும் இருக்கும்னு. ஆமா ஆமா, எவ்வளவு அக்கறை என்று மதன் வாய்க்குள் நக்கலாக முனக, என்ன என்று கேட்டாள் மாலதி. நத்திங் மாலு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதுவும் வூமன் எம்ப்ளாயீஸ் மேல நமக்கு இன்னும் அதிக அக்கறை இருக்கு. அதனாலதான் பாஷ் புகார்களை நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஹேண்டில் பண்ணுவோம். உங்க எக்ஸ் மேனேஜர் சீனிவாசன் கேஸ்ல கூட அதைத்தான் பண்ணினோம். சீனி நிஜமாவே தப்பு பண்ணினாரா மாலதி என்று மாறி கேட்க, அத கமிட்டி தான் முடிவு பண்ணினோம். கேஸ் ஜட்ஜ்மெண்ட் பெண்டிங் இன் எனி கேஸ். சீனி இப்போ நம்ம கம்பெனியில இல்ல,
அதனால அவரோட பிளேஸுக்கு நாங்க வேற ஒருத்தரை நியமிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்க டீமுக்கு புதுசா வேற ஒரு டீம் மெம்பரையும் சேர்த்திருக்கோம். யார் அந்த புது மெம்பர் என்று மாறி ஆர்வத்துடன் கேட்க, மிஸ் மேனகா என்று வெளியே இருந்த மேனகாவை உள்ளே அழைத்தாள் மாலதி. முகம் நிறைய அதிருப்தியுடன் மேனகா உள்ளே வந்தாள். அவள் அணிந்த கண்ணாடியை தாண்டியும் அவளது கண்களில் கோபமும் எரிச்சலும் தெளிவாக தென்பட்டன. மேனகா தமக்கு மேனேஜராக வரப்போகிறார் என்று எதிர்பார்த்த நிலையில் அவள் அவர்களது டீமில் வெறும் ஒரு மெம்பராக வந்திருப்பது மாறி மற்றும் மதன் இருவருக்கும் சற்று அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. மேனகா, இனிமே உங்க டீமில் ஒரு மெம்பரா ஒர்க் பண்ணுவாங்க, கெட் அக்ளைமேட்டட். அப்ப எங்க புது மேனேஜர் யாரு என்று மாறி சற்று ஆச்சரியத்துடன் கேட்க, ஒவ்வொரு வருஷமும் நம்ம கம்பெனிக்கு புது புது கிளையண்ட்டை உங்க டீம் தான் அதிகம் கொண்டு வந்திருக்கு. இப்போ ரீசெண்டா கூட அந்த ஃபுல்லா ரெட்டி டீல சீல் பண்ணோனதுல நம்ம மேனேஜ்மெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதான் இந்த டீமோட லாங் டைம் மெம்பரான மதனை புது மேனேஜரா ப்ரமோட் பண்ணிருக்காங்க என்று மாலதி சொல்ல, வாட் என்று மதன் வாய் பிளந்தான். ஒரு பக்கம் அதிர்ச்சி, மறுபக்கம் சந்தோஷம் என இரண்டு உணர்ச்சிகளும் அவன் மனதை நிரப்ப, உணர்ச்சிகளை வார்த்தைகளாக மாற்ற முடியாமல் அவனது சிந்தை தள்ளாடியது. மதனுக்கு பதவி உயர்வு கிடைத்த செய்தியை கேட்டதும் மாரியின் முகத்தில் புன்னகை பொங்கியது. மதன் அந்த பதவிக்கு 100% தகுதியானவன்தான் என்று அவளுக்கு தோன்றியது. கேங்ராட்ஸ் மதன் என்று மாறி கை நீட்ட மதன் எதுவும் சொல்லாமல் கை குலுக்கினான். மேனகாவும் அவன் முன் வந்து, காங்ராட்ஸ் மதன், ரொம்ப சீக்கிரமே மேல வந்துட்டீங்க. இந்த புது பதவியிலையும் நீங்க இதே மாதிரி ஷைன் ஆகணும். அதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா பண்ணுவேன் என்று கை நீட்ட, தேங்க்ஸ் மேனகா என்றபடி மதன் அவளது கைகளை குலுக்கினான். மேனகாவின் பார்வையையும் அவளது வார்த்தைகளையும் உற்று கவனிக்கும் போது மாரிக்கு சற்று விபரீதமாக தெரிந்தது. பதவிக்காக சீனியை மாட்டிவிட தெரிந்த மேனகாவுக்கு அடுத்து அந்த பதவிக்கு வரப்போகும் மதனை மாட்டிவிட எவ்வளவு நேரமாகும்? ஹாய் மாரி, இனிமே வி ஆர் டீமீஸ், 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கலக்கலாம் என்று மேனகா புன்னகைத்தபடி மாரியின் தோள்களை குலுக்க, மாரியின் மனதில் விவரிக்க முடியாத அச்சமும் அசௌகரியமும் நிறைந்தன. நீ நான் மேனகா. எதிர்பாராத விதமாக பதவி உயர்வு கிடைத்ததில் மதன் அன்று முழுதினமும் மட்டற்ற மகிழ்ச்சியில் இருந்தான். HR அலுவலகத்தில் அவனது புதிய பதவியில் இருக்கும் பொறுப்பு பற்றிய தகவல்களையும் அவனுக்கு கிடைக்க இருக்கும் சம்பள உயர்வு மற்றும் இதர வசதிகளை பற்றியும் மாலதி அவனுக்கு விளக்கி கூறினாள். ஒரு சில நிமிடங்களில் அவனுக்கு பதவி உயர்வு கிடைத்த செய்தி அலுவலகம் முழுக்க பரவ, தெரிந்தவர் தெரியாதவர் என அனைவரும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் நேரிலும் வந்து வாழ்த்து மழை பொழிய மதன் அதில் திக்கு முக்காடி போனான். மதியம் வரை அவனது நேரம் அப்படியே கழிய சரியாக 1 மணி இருக்கும் போது மதனின் வருங்கால மேலாளரும் சவுத் ஜோன் பிரசிடென்ட்டுமான கமலநாராயணன் வந்து அவனுக்கு வாழ்த்து தெரிவித்து அவனை நட்சத்திர ஹோட்டலான லீ மெரிட்டியனுக்கு அழைத்துச் சென்று கான்டினென்டல் விருந்து வழங்கினார். உணவு உரையாடலின் போது தற்போதைய காலாண்டில் வெறும் 10 கோடி மட்டுமே லாபம் இருப்பதாகவும் அடுத்த காலாண்டில் அது 12 கோடியாக உயர வேண்டும் என்றும் அவனுக்கு அறிவுறுத்தினார். மேலும் அந்த புல்லா ரெட்டியின் வர்த்தகத்தை இந்த மாத இறுதிக்குள் முடித்துவிட வேண்டும் என்றும் தீர்க்கமாக வலியுறுத்தினார். விருந்து முடிந்ததும் கமலநாராயணன் தனது பென்சி 200 காரில் மதனை மீண்டும் அலுவலகத்தில் விட்டுவிட்டு வீட்டுக்கு கிளம்ப, உண்ட மயக்கத்தில் மதனுக்கு கண்கள் சுழன்றன. தூக்க கலக்கத்தோடு மதன் தனது புது கேபினுக்குள் வந்து லம்பார் சப்போர்ட் இருந்த அந்த சூழல் இருக்கையில் கால்களை நீட்டி அமர்ந்தான். ஹலோ பாஸ், உள்ள வரலாமா என்று மாறி புன்னகையுடன் அவன் கேபினுக்குள் வர, வா மாறி என்றான் மதன். என்ன பாஸ், எங்க போயிட்டு வரீங்க? கமலநாராயணன் சார் கூட லஞ்சுக்கு போனேன். கலக்குங்க. லஞ்ச் சூப்பரா? நீ வேற நிம்மதியா சாப்பிட கூட முடியல. குவார்டர்லி ப்ராஃபிட், கிளைண்ட் டீல், டீம் இன்வெஸ்ட்மெண்ட், டெவலப்மெண்ட், ஸ்மால் கேப்மெண்ட், அது இதுன்னு டார்கெட்டா கொடுத்து தள்ளிட்டாரு. பின்ன டீம் லீட்னா சும்மாவா பாஸ்? நீ என்ன மூச்சுக்கு 300 முறை பாஸ் பாஸ்ங்கிற? இப்போ நீங்க ஏன் பாஸ் தான்? ஆமா, ஆனா எப்பவும் போல பேர் சொல்லியே கூப்பிடு. பாஸ், கேஸ்லாம் வேண்டாம், ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. ஓகே, உங்க இஷ்டம். மேனகா எங்க டெஸ்க் ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்காங்க. காலையில உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்ச நியூஸை கேட்டதுல இருந்து மூஞ்சி 6 கோணலா மாறிடுச்சு. நான் ஹாய் சொன்னப்ப கூட பதில் இல்ல. மதன் சில நொடிகள் எதையோ ஆழ்ந்து யோசித்தான். மாறி, நாளைக்கு உங்களுக்கு ஒரு ட்ரீட் தரலாம்னு இருக்கேன். டி நகர்ல ஒரு நல்ல சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. நம்ம ஒரு டீம் டின்னர் போலாமா? டீமா? யாரெல்லாம்? நீ, நான், மேனகா. மேனகாவா என்று மாறி சற்று தயங்க.
பிடிக்குதோ பிடிக்கலையோ இனி அவங்களும் நம்ம டீம் தான், அவங்கள அவாய்ட் பண்ண முடியாதுல்ல என்றான் மதன். நீங்க சொல்றது சரிதான், அவங்க வருவாங்களா? அதை நான் பாத்துக்கிறேன், ஓகே என்று மாறி வெளியே சென்றாள். மாலை 5 மணி வரை ஃபுல்லா ரெட்டிடீலுக்கான ஒப்பந்தத்தை மும்முரமாக அவள் தயார் செய்தாள். அவ்வப்போது சுந்தரியின் நினைவு தோன்ற சுர் என்று மனதில் குத்தியது. அலுவலகம் முடிந்ததும் முதல் வேளையாக மருத்துவமனைக்கு சென்று சுந்தரியை பார்ப்பது என்று முடிவெடுத்தாள். அப்போது, ஹலோ மார்க்ஸ், கிளம்புற நேரத்துல என்ன மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்க என்று ஊர்வசி வந்து அவள் முன் நிக்க, கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட் ரெடி பண்றேன்பா என்றாள் மாறி. கிளம்பவா, வெயிட் பண்ணவா? கிளம்பலாம், 5 நிமிஷம் ப்ளீஸ். ஓகே ஓகே, உன் புது பாஸ், அதான் உன் ஃபேவரட் பாஸ் என்ன சொல்றாரு என்று கண்ணடிக்க ஊர்வசி, ஒன்னும் சொல்லலையே என்றாள் மாறி. ஏய் கள்ளி, என்கிட்டயே பொய் சொல்ற பாத்தியா? நான் ஏதும் பொய் சொல்லலையே. இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு நாள் சத்தியம் வெளியில வரும். சில நிமிடங்களில் மாறி வேலையை முடித்துவிட்டு ஊர்வசியுடன் கிளம்பினாள். மாலை 7 மணியை நெருங்க சுந்தரி இருக்கும் மருத்துவமனையில் மாரியை இறக்கிவிட்டு ஊர்வசி வீட்டுக்கு கிளம்பினாள். மாரி தலையில் துப்பட்டாவை போட்டு மூடியபடி சுந்தரி இருந்த சிறப்பு சிகிச்சை பிரிவுக்கு சென்றாள். ஒருவேளை அவன் மீண்டும் அங்கு வந்துவிட்டால், அந்த கேள்வி அவள் மனதில் ஒவ்வொரு நிமிடமும் உறுத்திக் கொண்டிருந்தது. சிறப்பு சிகிச்சை பிரிவில் சுந்தரி மயக்கம் தெளிந்த நிலையில் படுக்கையில் மிகவும் சோகமான முகத்தோடு இருந்தாள். கையில் இன்னும் ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருந்தது. மாரியை கண்டதும் சுந்தரி எழ முயல, வேண்டாம் சுந்தரி, படுத்துக்கோ என்றாள் மாரி. தலையணையை சரி செய்து சுந்தரியின் கலைந்த தலைமுடியை சீவி பின்னலிட்டாள். எப்படி இருக்க சுந்தரி? 10 தையல் போட்டிருக்காங்களாம், ஒண்ணுக்கு கூட போக முடியலடி, வலி உயிர் போகுது என்று சுந்தரி கண்கள் கலங்க மாறி அவளது கைகள் ஆறுதலாக பிடித்தாள். எல்லாம் சரியாயிடும், தைரியமா இரு. எங்க வீட்டுல சொல்லிட்டியா? சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா உங்க சித்தி நம்பர் என்கிட்ட இல்ல, உன் செல்லையும் லாக் பண்ணி வச்சிருக்க, நம்பர் கூட எடுக்க முடியல. சொன்னா மட்டும் என்ன பண்ண போறாங்க? கூட இருக்கும் போதே ஒன்னும் கண்டுகிடல, எல்லாம் என் தலையெழுத்து. அம்மா இல்லைன்னா பெத்த அப்பனும் சித்தப்பன் ஆவான்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. என் விஷயத்துல அது உண்மையா தெரியுது. டென்ஷன் ஆகாத, பொறுமையாயிரு. என்னத்த பொறுமையாயிருந்து? நான் ஒன்னு கேட்டா பதில் சொல்லுவியா? நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். பதில் சொல்ல விருப்பமில்லைன்னா சொல்ல வேண்டாம். சுந்தரி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பின் கலங்கிய கண்களுடன் தான் கலங்கிய கதையை சொன்னாள். நான் கோயம்பேட்ல ஒரு பார்ல பார்டெண்டர் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் அவனை அங்கன முதல்ல பார்த்தேன். பேச முடியாமல் அவள் மூச்சு வாங்கினாள். குடிக்க தண்ணி வேணுமா என்று மாறி கேட்க, வேண்டாம் என்பது போல் அவள் தலையசைத்தாள். அவன் ஒரு பிசினஸ்மேன், அடிக்கடி அங்க வருவான், டிப்ஸ் நிறைய தருவான். அப்பதான் அவன் கூட பேச ஆரம்பிச்சேன். பொண்டாட்டி கூட டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு தினமும் புலம்புவான். நான் தான் அவனுக்கு ஆறுதல் சொல்லுவேன். இப்ப என்ன புலம்ப விட்டுட்டான் என்று அவள் அழத் தொடங்கினாள். அழாத சுந்தரி, ரிலாக்ஸ் ஆகு, அப்பதான் உடம்பு சீக்கிரம் தெம்பாகும். சுந்தரி கண்களை துடைத்துக் கொண்டு ஆசுவாசம் அடைந்த பின் கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு பழக்கமாச்சு. பழக்கம் நெருக்கமாச்சு. 2 மாசத்துக்கு முன்னாடி அவனோட பிறந்த நாள் வருதுன்னு என்ன பாண்டிச்சேரிக்கு கூட்டிட்டு போனான். அங்க என்று மேற்கொண்டு சொல்ல தயங்கினாள். சுந்தரியை பார்க்கும் போது மாரிக்கு பாவமாக இருந்தது. பாவம் செய்தது இருவர், தண்டனை மட்டும் அவளுக்கு. அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் அதில் பெண்ணாக மட்டும் பிறக்கக்கூடாது என்று அவள் நினைத்தாள். பெண் புத்தி, பின் புத்தி. யோசிக்காம ஒரு வாட்டி தப்பு செஞ்சேன், அதையே அவன் நிறைய வாட்டி செய்ய வச்சான். அதுவும் புரோடெக்ஷன் கூட இல்லாம். அதான் அடிக்கடி வீட்டுக்கு வந்ததும் ஸ்கிப்பிங் ஆடுவியா? அவள் ஆம் என்பது போல் தலையாட்டினாள். ஆனா அதையும் மீறி கரு வயித்துல தங்கிருச்சு. அவனுக்கு இதுல விருப்பம் இல்லை. கருவை கலைச்சாதான் என்கிட்ட மேற்கொண்டு பேசுவேன், பழகுவேன்னு தீர்க்கமா சொன்னான். வேற வழி இல்லாம அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். அந்த கெமிக்கல் மாத்திரையை கொடுத்தது அவன்தானா? ஆமா. மாரியின் கண்களில் தன்னிச்சையாக கண்ணீர் வழிந்தது. அன்றிரவு சுந்தரி ரத்தம் வழிய தரையில் விழுந்து கிடந்தது. மீண்டும் நினைவுக்கு வர மனம் பதைத்தது. அவன் கொடுத்தா உன் புத்தி எங்கட்டி போச்சு? சாவ பார்த்துட்டு திரும்ப வந்திருக்க. நான் மட்டும் அன்னைக்கு 1/4 மணி நேரம் லேட்டா வந்திருந்தா போய் சேர்ந்திருப்பேன். இப்படி கிடந்து சித்திரவதை அனுபவிக்க வேண்டி இருக்காதுல்ல. உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அவனை சும்மா விடக்கூடாது. போலீஸ்ல புடிச்சு கொடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுக்கெல்லாம் எனக்கு தெம்பு இல்லடி. இந்த காலத்துல பணம் இருக்கவனுக்கு மட்டும்தான் நியாயம் கிடைக்கும். அப்போது ஒரு நர்ஸ் வந்து, பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க
என்று சொல்ல மாரி அவளிடம் விடை கொடுத்து வெளியே வந்தாள். தன்னிடம் இருந்த மீத சம்பள பணத்தில் சுந்தரிக்கு தேவையான மருந்து மற்றும் சிகிச்சைக்கான தொகையை பில் கவுண்டரில் கட்டினாள். சுந்தரியை விட்டு செல்ல மனம் ஒப்பவில்லை என்றாலும் வேறு வழியில்லாமல் ஒரு ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு சென்றாள். வீட்டை அடையும் போது மணி கிட்டத்தட்ட 9. பசி அடிவயிற்றை கிள்ள ஜொமேட்டோவில் ஒரு ஆம்பூர் சிக்கன் பிரியாணியும் கோழி மிளகு பிரட்டலும் ஆர்டர் செய்தாள். உணவு வருவதற்குள் நாக்கு நமனமவென்று வர சமையல் அறைக்குள் சென்று ஏதாவது தின்பண்டம் உள்ளதா என்று பாத்திரமாக தூளாவினாள். ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் சுந்தரி வாங்கி வைத்திருந்த ஒரு சில கடலை மிட்டாய் துண்டுகள் இருந்தன. மாரி அவற்றை எடுத்து சுவைக்க யாரோ காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. பரவாயில்லையே, அதுக்குள்ள பிரியாணி வந்துருச்சு என்று ஒரு கையில் கடலை மிட்டாயை பிடித்தபடியே சென்று மாரி கதவை திறக்க அவன் வெளியே நின்று கொண்டிருந்தான். அதே சாராய பாட்டில், அதே புளித்த நாற்றம், அதே இருண்ட கண்கள், அதே இழிவான முகம். அவனை கண்டதும் மாரியின் இதயம் ஒரு நிமிடம் துடிப்பதை நிறுத்தியது. அச்சம் மனதில் சூழ கண்கள் இருண்டன, கைகள் நடுங்கின. காலுக்கு கீழே பூமி பிளந்து உள்ளே செல்வதைப் போல உணர்ந்தாள். என்ன புள்ள, எப்படி இருக்க? பார்த்து பல நாள் ஆச்சு. அரித்து போன பற்கள் முழுதும் தெரிய அவன் அரக்கச் சிரிப்பு சிரித்தான். அவனை கண்டதும் மாரிக்கு சப்த நாடியும் அடங்கி சர்வமும் உறைந்து போனது. அவளது அதிர்ச்சியை சாதகமாக்கி அவனே கதவை முழுதும் திறந்து உள்ளே வந்தான். சென்னைக்கு வந்த பிறகு ஆளே மாறிட்ட, பெரிய இடத்துல வேலை, பொலிவான வாழ்க்கை, நல்ல பௌசானதா இருக்க போல். சொல்லாத இடங்களிலும் அவளுக்கு நடுக்கமும் அச்சமும் நிரம்பியது. பசுமரத்தாணி போல நெஞ்சில் பதிந்திருந்த அந்த பழைய நினைவுகள் மீண்டும் தலையெடுத்தன. என்ன புள்ள, மாமனை கண்டதும் பேச்சு நின்னு போச்சு என்று சிரித்தபடியே கதவை பூட்டி தாழ்பால் போட்டான். இப்ப ஏன் கதவை பூட்டுக? ரொம்ப நாள் கழிச்சு என் பொண்டாட்டியை பார்த்திருக்கேன். கொஞ்சம் வேண்டாமா, குலவ வேண்டாமா? எல்லாத்தையும் கதவை திறந்து வச்சுட்டா பண்ண முடியும் என்று தன் கையில் இருந்த சாராய குப்பியை திறந்து அதை ஒரே மூச்சில் முழுதும் குடித்து தீர்த்தான். அதன் புளித்த நாற்றம் மாரிக்கு குடலை புரட்டி போட்டது. அவனை பார்க்கவே அருவருப்பாக இருந்தது. நாக்கு நமனமன்னு வருகு புள்ள, நல்லாகாரமா கருமிளகு தூவி ஒரு புல்ச போட்டுக்கொண்டா. மாரி எதுவும் சொல்லாமல் அப்படியே நின்றாள். என்ன புள்ள, மாமனை பார்த்த சந்தோஷத்துல தலைகால் விளங்கலையா? பாவை மாதிரி நிக்காம போய் சட்டுன்னு புல்ச கொண்டா. சற்று தைரியம் மனதில் சூழ மாரி அவனுக்கு பதில் சொல்ல தொடங்கினாள். இங்க பாருங்க, உங்க சங்காத்தமே வேண்டாம்னு தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கன தனியா கிடக்கேன். இனிமேதான் நான் வந்துட்டேன்ல, தனியா இருக்காண்டாம். வேண்டாம் சாமி, என்னை விட்டுருங்க. உங்ககிட்ட அடிப்பட்டு மிதிப்பட்டு சூடு வாங்கி இழி சொல் கேட்டு போதும், எல்லாம் போதும். என்ன விட்டுருங்க. விடுகதுக்கா ஊர் விட்டு ஊர் வந்து தெரு தெருவா நாய் மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு உன்னை கண்டுபிடிச்சேன். இங்கேரும் எனக்கு இங்க ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நல்லா சம்பாதிக்கேன். இன்னும் ஒரு வருஷத்துல எங்கப்பா உங்ககிட்ட வாங்கின மொத்த கடனையும் அடைச்சிருவேன், வட்டியோட சேர்த்து. ஓஹோ, நல்லா சம்பாதிக்க, நல்லா சம்பாதிக்க, நல்லா சம்பாதிக்க, நல்லா சம்பாதிக்க, நல்லா சம்பாதிக்க, நல்லா சம்பாதிக்க என்று பைத்தியம் பிடித்தவனைப் போல அதையே திரும்ப திரும்ப சொன்னான். உன் சம்பாத்தியத்துக்கு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு நினைக்கியா? எனக்கு பணம் முக்கியம் இல்ல, நீ என் கூட இருக்கணும், அதான் முக்கியம். வட்டி பணத்துக்காக தான் எங்க அப்பா என்னை உங்களுக்கு கட்டி கொடுத்தாரு. அந்த பணத்தை திரும்ப கொடுத்துருக்கேன். இனிமே என் வாழ்க்கையில தலையிடாதீங்க. ஓஹோ, நல்லா சம்பாதிக்க திமிரு, அதான்டி உன் வாய் வள்ளியூர் வரைக்கும் நீளுகு. இங்கே ருடி, ஒழுங்கா பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு நாளைக்கு என் கூட ஊருக்கு வர. பொம்பளையா லட்சணமா குடும்பம் நடத்துக, இல்ல நடக்கதே வேற. வேண்டாம், என்னை விட்டுருங்க. கூழோ கஞ்சியோ நான் இங்கனையே குடிச்சிட்டு நிம்மதியா இருக்கேன். எனக்கு உங்க கூட எல்லாம் குடும்பம் நடத்த தெம்பு இல்லை. என்னடி பொம்பளையாச்சேன்னு நானும் இவ்வளவு நேரம் பொறுமையா பேசினா நீயும் எனக்கு ஏட்டியா பேசுக. வாங்கின அடியெல்லாம் மறந்துருச்சோ? இப்ப ஞாபகம் வரும் பாரு என்று பளார் என்று அவள் கன்னத்தில் ஒரு அறை கொடுக்க அவள் வலியில் துடித்து போனாள். அவனுக்கு மது மட்டும் போதை இல்லை, பெண்கள் அழுவதும் வலியில் துடிப்பதை பார்ப்பதும் கூட போதைதான். மாறி அழுவதை பார்த்ததும் அந்த போதை அவனை ஆட்கொள்ள அந்த வெறியில் அவளை மீண்டும் அறைந்தான். அந்த இரண்டாவது அறையின் பெரும் விசையில் அவள் நிலை குலைந்து கீழே விழுந்தாள். என்ன விட்டுருங்க ப்ளீஸ் என்று மாறி கண்ணீருடன் கெஞ்ச அவன் செருப்பு காலால் அவள் அடிவயிற்றில் ஓங்கி மிதித்தான். என்னையே எதிர்த்து பேசுகியா? பலவற்ற கழுத, நாக்கை நறுக்கி நாய்க்கு போட்டிருவேன் என்று மீண்டும் வயிற்றில் மிதித்தான். ஐயோ அம்மா
என்று மாறி வயிற்றை பிடித்தபடி கதறினாள். அவன் நிறுத்தவில்லை. மீண்டும் அதே இடத்தில் இன்னொரு மிதி. மாறி வலி தாங்காமல் தீயில் விழுந்த புழு போல துடித்தாள். அவளது அழுகையும் கதறலும் அவனுக்குள் இருந்த போதையை இன்னும் தூண்டியது. அவளுக்கு இன்னும் வலி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் ஓங்கியது. படுக்கை அறைக்கு சென்று அங்கே இருந்த ஒரு டர்க்கி டஃபலையும் தண்ணீர் குப்பியையும் எடுத்தான். டவலை அவள் முகத்தில் போர்த்தி அதில் தண்ணீரை மடமடவென்று ஊற்றினான். சில நொடியில் அவள் மூச்சு விட முடியாமல் துடித்தாள். அவள் கதறல் ஒலியை ரசித்த சில நொடிகளுக்கு பின் டவலை நீக்கி அவளை மூச்சு வாங்க வைத்தான். அவள் ஓரளவு மூச்சு வாங்கிய பின் மீண்டும் டஃபலால் முகத்தை போர்த்தி தண்ணீரை ஊற்றினான். அவள் மூச்சு முட்டத் துடித்தாள். ஆனால் அவனது வெறி இன்னும் அடங்கவில்லை. நீண்ட நாளாக கிடைக்காத போதை மீண்டும் கிடைக்க அதை அடக்க முடியாமல் வெறியில் மிருகமானான். அந்த மிருகம் மாரியின் ஆடைகளை கிழித்து எரிந்து அவளை நிர்வாணமாக்கியது. அவளது ஆற்றலை அகற்றும் விதமாக அவளது பெண்ணுறுப்பை காலால் மிதித்தான். ஐயோ அம்மா, என்னால முடியல, வலி தாங்க முடியல, என்னை விற்று, கடவுளே என்னால முடியல என்று மாறி கதற, திரும்பி படுடி, திரும்புங்கேம்லாம் என்று அவளை குப்புற படுக்க வச்சான். என்னால முடியல, பிளீஸ். சென்னைக்கு வந்த பிறகு இன்னும் வாலிப்பா மாறிட்ட, நல்லா டாண்டி இருக்க. அவன் சுற்றும் பார்த்து சுவற்றில் மாட்டியிருந்த அந்த லெதர் பெல்ட்டை எடுத்தான். மாறி வலுவிழந்து தரையில் குப்புறப்படுத்தியிருக்க பெல்ட்டால் அவள் முதுகில் ஓங்கி அடித்தான். அந்த அடியில் அவளிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச வலுவும் ஓடிப்போனது. அவளால் அசையக்கூட முடியவில்லை. மாறி, ஒழுங்கா நல்ல விதமா நான் சொன்னப்போவே வந்திருக்கலாம்ல, ஏன் இப்படி என்னை செய்ய வைக்க? நான் நல்லவனாதான் இருக்க நினைக்கேன், ஆனால் நீ தான் என்னை இப்படி மாத்துக. அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை, சொல்லவும் தெம்பில்லை. கண்ணீர் துளிகள் அவளது கன்னங்களில் வழுக்கி தரையில் விழுந்தன. அவன் இதோ நிறுத்தப் போவதில்லை என்று அவளுக்கு நன்றாக தெரியும். எத்தனை நாட்கள் இதே வேதனையை அவள் அனுபவித்து இருப்பாள். அவளது எதிரே சில அடி தொலைவில் அவளது செல்போன் இருந்தது. எப்படியாவது அதை எடுத்துவிட்டால் யாருக்காவது அழைப்பு விடுத்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்தாள். அவள் மெதுவாக ஊர்ந்து செல்போனை நோக்கி நகர அவன் பெல்ட்டை எடுத்து மீண்டும் முதுகை பதம் பார்த்தான். இம்முறை அடியின் வலு அதிகமாக இருந்த பெல்ட்டுடன் சேர்ந்து அவளது தோளும் சற்று கிழிந்து வந்தது. மாரியின் கண்ணீருடன் சேர்த்து ரத்தமும் தரையில் பரவியது. அவன்தான் அணிந்திருந்த லுங்கியை கழட்டி வீசி எறிந்தான். அவளது போனிடெயில் கூந்தலை பிடித்து இழுத்தபடி இயற்கைக்கு மாறான முறையில் அவளிடம் உறவு கொண்டான். அவள் கத்த முயன்றாள், கதற முயன்றாள், எழுந்து கொள்ள முயன்றாள், அவனை விலக்கிவிட முயன்றாள், அவனை அடிக்கக்கூட முயன்றாள். எதுவும் முடியவில்லை. அவனது மிருகவெறிக்கு முன் அவளது ஆற்றல் தோற்றுப்போய் அவனது வன்மத்துக்கு அவளது பெண்மை இரையானது. கடைசியில் நடப்பது நடக்கட்டும் என்று புயலில் சாய்ந்த மரம் போல வெறுமையாக கிடந்தாள். அவனது இச்சையின் முற்றல்கள் அவள் பின்னால் வழிய அவன் புன்னகையுடன் எழுந்து மிகுந்த திருப்தியுடன் சோம்பல் முறித்தான். மாறி, கடைசி முறையா சொல்லுகேன், நாளைக்கு சாயந்தரம் வருவேன். பொட்டி படுக்கையை கட்டிட்டு ஒழுங்கா என் கூட நடைய கட்டுற. இல்ல, இன்னைக்கு காட்டுனது வெறும் ட்ரெய்லர் தான், முழு படத்தை நாளைக்கு காட்டுவேன் என்று தனது ஆடைகளை அணிந்து கொண்டு அங்கிருந்து சென்றான். வெளியே கண்ணீரும் இரத்தமும் தரையில் வழிந்து கிடக்க மாறி தரையில் ஒரு பிணம் போல கிடந்தாள். தலை முதல் கால் வரை ரணமாக வலித்தது. உடலெங்கும் இழிவான நாற்றம் வீசியது. மாரிக்கு தன்னை நினைக்கும் போது மிகவும் அருவருப்பாக இருந்தது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? குப்பை தொட்டியில் வீசி எறியப்பட்டு தெரு நாய்களால் கிழித்து போடும் எச்சி இலையைப் போல தன் உடல் இருப்பதாக உணர்ந்தாள். சில நிமிடங்கள் தரையில் கிடந்த பின் மெதுவாக எழுந்து நிற்க முயன்றாள். அவளது செல்போனில் ஜொமேட்டோ டெலிவரி நபரிடமிருந்து அழைப்பு வந்தது. அவள் அந்த அழைப்பை சட்டை செய்யாமல் மெதுவாக குளியலறையை நோக்கி நடந்தாள். நீர் வெதுப்பியை இயக்கி துவலை குழாயை திறந்து சுடுதண்ணீர் பொழியும் இடத்தில் அப்படியே அமர்ந்தாள். எவ்வளவு நேரம் அப்படியே இருந்தாள் என்று நினைவில்லை. ஆனால் அவனது தீண்டல்களும் தீட்டுகளும் தந்த வடுக்கள் தீரும் வரை அவள் தண்ணீரை விட்டு அகலவில்லை. மூன்றாவது முறையாக ஊர்வசியிடமிருந்து மாரிக்கு அழைப்பு வர வேறு வழியின்றி அழைப்பை ஏற்றாள் மாரி. மார்ஸ், எங்க இருக்க? எத்தனை வாட்டி கால் பண்றேன் தெரியுமா? வீட்டுல தான் இருக்கேன் பா என்றாள் மாரி. குரல் மிகவும் தளர்ந்திருந்தது. அதில் ஒலியை விட காற்றே அதிகம் வந்தது. ஆபீஸ்க்கு வரலையா? இல்ல. ஏன் மார்ஸ்? மாரி பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். முந்தைய நாள் நடந்த நிகழ்வு மீண்டும் மனதில் எழ உடலில் இருந்த மொத்த தசைகளும் அதிர்ந்தன. நரம்புகளுக்குள் ஐஸ் வாட்டர் ஓடுவதைப் போல உடல் உறைந்தது. மார்ஸ், இருக்கிறியா? எனக்கு உடம்பு சரியில்லை. என்ன ஆச்சு? அதான் சொன்னேனே, உடம்பு சரியில்லைன்னு. சரி, வந்து கதவை திற, நான் என்னன்னு பாக்குறேன். என்னால எந்திரிக்க முடியல.
எந்திரிக்க முடியலையா? அப்படி என்ன ஆச்சு? ப்ளீஸ் ஊர்மிளா, என்னை கொஞ்சம் தனியா இருக்க விடு. என்னால இப்ப யாரையும் பார்க்க முடியாது. இப்ப நீ வந்து கதவை திறக்கல, நான் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவேன். வேண்டாம் வேண்டாம், வந்து துறக்கேன். மாரியால் எழுந்து நிற்பதற்கே பகீரத பிரயத்தனம் செய்ய வேண்டியிருந்தது. அடிவயிற்றில் கண்ணாடி குப்பிகளால் கிழிப்பதைப் போல வலித்தது. இருப்பினும் மாரி சுவற்றை பிடித்தபடி மெல்ல ஊர்ந்து சென்று கதவை திறந்தாள். மாரியை அந்த கோலத்தில் கண்டதும் ஊர்மிளாவின் மனம் ஒரு நொடி துடிப்பதை மறந்து போனது. கண்களின் கீழே கருவளையங்கள், கன்னத்தில் பதிந்த கைரேகைகள், கைகளில் பற்களால் கடித்த வடுக்கள், இரத்தம் உறைந்து வீங்கிப் போன உதடுகள், கழுத்தினில் சிராய்ப்புகள், தளர்ந்து போன உடல். அதை ஒரு தளர்வான நைட்டியால் மறைத்திருந்தாள். அதன் இளகிய பகுதிகளில் இரத்தக் கரைகள். என்னாச்சு மாரி? மாரிக்கு சொற்கள் வரவில்லை. காய்ந்து போயிருந்த மனம் உடைந்தது. ஊர்மிளாவின் மாரில் சாய்ந்து கொண்டு குழந்தை போல தேம்பி தேம்பி அழுதாள். அழக்கூடாது, அழாத, குட் கேர்ல. மாரியின் முதுகை தடவி கொடுத்தபடி ஊர்மிளா அவளை ஆசுவாசம் செய்ய முயன்றாள். ஆனால் மாரி அழுவதை நிறுத்தவில்லை. காம் டவுன் மார்ச், அழக்கூடாது. ஊர்மிளா அவளை தாங்கிச் சென்று சோபாவில் அமர வைத்தாள். பின் ஒரு குவளையில் நீரை ஊற்றி மாரியை குடிக்க வைத்தாள். மாரி அழுகையை நிறுத்தி ஆசுவாசம் செய்ய கிட்டத்தட்ட 1/4 மணி நேரமானது. வா மாரி, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். வேண்டாம் ஊர்மிளா, நான் வரல். ஏன் இப்படி சொல்ற? உன் நிலையை பாரு, ரொம்ப மோசமா இருக்கு. யூ லுக் லைக் ஷிட். மாரி மெல்ல புன்னகைத்தாள். அதில் வலியும் விரக்தியும் அதிகம் தெரிந்தது. ஊர்மிளா எதையோ சொல்ல வந்து அதை சொல்ல முடியாமல் தடுமாறினாள். கடைசியில் அதை சொல்லலாம் என்று முடிவெடுத்தாள். உன் ஹஸ்பண்ட் தான் இதை செஞ்சதா என்று ஊர்மிளா தயக்கத்துடன் கேட்க, மாரி அதை கேட்டு அதிர்ச்சியானாள். தனக்கு திருமணமானதை மாரி இதுவரை யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாகவே வைத்திருந்தாள். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு ஞாபகம் இருக்கா? முதல் நாள் நம்ம வேலைக்கு ஜாயின் பண்ணோன போது அந்த கான்ஃபரன்ஸ் ஹால்ல நான் உன் பக்கத்துல தான் உட்காந்துட்டே இருந்தேன். ஆமா, கரெக்ட். அன்னைக்கு நீ என்ட்ரி ஃபார்மை பில் பண்ணும் போது நான் பார்த்தேன். நீ மேரிட்னு அந்த ஃபார்முல டிக் போட்டதை நான் கவனிச்சேன். சில நொடிகள் மௌனத்திற்கு பின், இது ஆபீஸ்ல வேற யாருக்கு தெரியும் என்று மாரி கேட்க, நான் யார்கிட்டையும் சொல்லல் என்றாள் ஊர்மிளா. அப்படியே இருக்கட்டும் ஊர்மி, பிளீஸ், எனக்காக யார்கிட்டையும் சொல்லிடாது என்று பதறினாள். டோன்ட் பேனிக், நான் இதை பத்தி மூச்சு விட மாட்டேன். மவுத் ஜெப், ஓகே என்று வாயை மூடுவது போல சமிக்ஞை செய்தாள். தேங்க்ஸ். சரி, இப்பவாச்சும் சொல்றியா? எப்படி இப்படி நடந்துச்சு? எல்லாம் என் தலையெழுத்து, அதான் இப்படி நடக்குது. இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது ஊர்மிளா என்று மாரி சொல்ல, ஊர்மிளா சில நொடிகள் அமைதியானாள். அவளது அழகான முகத்தில் கார்மேகம் போல சூழ்ந்த ஒரு சலனத்தை மாரியால் உணர முடிந்தது. ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு செல்லமா வளர்ந்தாலும் சரி, எவ்வளவு சோம்பேறியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு நிம்மதியா வாழ்ந்தாலும் சரி, கல்யாணம்ங்கிற அந்த ஒரு விஷயம் தப்பா போச்சுன்னா அவ வாழ்க்கையே தலைகீழா மாறிடும். எங்க அம்மாவுக்கும் அது மாதிரிதான் என்று சொல்லும் போது ஊர்மிளாவின் கண்கள் கலங்கின. எங்க அம்மா கண்ணூர்ல ஒரு வசதியான வீட்டுல பிறந்தவங்க. கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. ஆனா வேலைக்கு போகாம எங்க தாத்தா கட்டாயத்துல எங்க அப்பாவை அரேஞ்சு மேரேஜ் செஞ்சாங்க. அதோட அவங்க நிம்மதி சந்தோஷம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன், என்னாச்சு? எங்கப்பா ஒரு குடிகாரர். தினமும் ராத்திரி குடிதான். அது மட்டும் இல்ல, குடிச்சிட்டு வந்தா ராத்திரியில அம்மாவை போட்டு அடி அடின்னு அடிப்பாரு. பகல்ல போதை தெளிஞ்சதும் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுவாரு. அவரை திருத்த அம்மா எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க. இன்னைக்கு திருந்திருவாரு, நாளைக்கு திருந்திருவாருன்னு நம்பியே அம்மாவுக்கு 4 வருஷம் போயிடுச்சு. அதுக்குள்ள நானும் பிறந்துட்டேன். ஆனா எங்க அப்பா கொஞ்சம் கூட திருந்தல, இன்னும் மோசமாதான் ஆனாரு. அப்போ எனக்கு 7-8 வயசு இருக்கும். நைட்டு எங்க அப்பா வழக்கம் போல பாட்டிலும் கையுமா வந்தாரு. எங்க அம்மா அவர்கிட்ட இருந்து பாட்டில பிடுங்க ட்ரை பண்ணினாங்க. கோவத்துல அவரு என்று மேற்கொண்டு சொல்ல முடியாமல் ஊர்மிளா கலங்கினாள். மாரி அவளது கைகளை பிடித்து சற்று சமாதானம் செய்ய அவள் கண்ணீரை துடைத்துக் கொண்டு மீண்டும் பேசினாள். எங்க அப்பாவுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. அடுப்புல பப்படம் பொரிக்க காய வச்ச எண்ணெயை அம்மா முகத்துல ஊத்திட்டாரு. அச்சோ, அந்த ராத்திரி என் வாழ்க்கையை ரொம்பவே மாத்திருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதோட பின்விளைவுகளை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். பிடிஎஸ்டி, ஆங்ஸைட்டி, கமிட்மெண்ட் போபியா, டிடஸ்டேஷன். இன்னும் சொல்ல போனா ஆம்பளைங்க மேலையும் கல்யாணத்து மேலையும் ஒரு சொட்டு கூட நம்பிக்கை வர மாட்டேங்குது. மாரி கனத்த மனதுடன் அமைதியாக அவள் சொல்வதை கேட்டாள். ஆனா இதுல வேடிக்கை என்னன்னா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூட
எங்க அம்மா அப்பாவை விட்டு புரியல. ஐசியூவில ஒரு வாரம் இருந்தாங்க. ஆனாலும் இதை உடைக்க தைரியம் வரல. அடிக்கிறது, மன்னிப்பு கேட்டு அழுகிறது. இந்த வட்டத்திலிருந்து அவங்க வாழ்க்கை இன்னமும் கூட வெளியில வரல. அவங்க வாழ்க்கையிலிருந்து ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. பொருந்தாத கல்யாண வாழ்க்கை கேன்சர் கட்டி மாதிரி. ஒட்டிக்கிட்டு சாகிறதை விட வெட்டிட்டு போறதுதான் நமக்கு நல்லது. அவள் பேசியதை கேட்டதும் மாரியின் மனம் சற்று மாறியது. சிரிக்கும் இதழ்கள் பலவும் சகிக்க முடியாத வலியை இதயத்தில் கொண்டிருக்கும் என்பதை உணர்ந்தாள். இதோ பாரு மாரி, உனக்கும் உன் ஹஸ்பண்டுக்கும் நடுவுல நடக்கிறது உன்னோட பர்சனல். ஆனா டொமஸ்டிக் வயலன்ஸ் பர்சனல் இல்ல. இட்ஸ் அ கேன்சர். அதை வெட்ட உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் செய்ய தயார். அதை கேட்டதும் மாரி ஊர்மிளாவை ஆறத் தழுவிக் கொண்டாள். சற்று சமாதானமான பின் ஊர்மிளாவின் உதவியுடன் நைட்டியை மாற்றிக்கொண்டு சுடிதார் அணிந்து கொண்டாள். ஊபரில் ஊர்மிளா புக் செய்த டாக்ஸி சில நிமிடங்களில் வர இருவரும் அருகே இருந்த ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சென்றனர். மருத்துவமனையில் அவளுக்கு தலை முதல் கால் வரை பரிசோதனை செய்து அவளுக்கு தேவையான சிகிச்சை அளித்து முடிக்கும் போது மணிமாலை 7 தாண்டி இருந்தது. ஊர்மிளாவும் அலுவலகத்துக்கு செல்லாமல் அன்று முழு தினமும் மாரிக்கு துணையாக அவளுடன் இருந்தாள். மருத்துவமனையில் கேட்ட 30,000 ரூபாயை கூட அவளே கட்டினாள். வீடு வரை வந்து அவளை இறக்கிவிட்டு அவளுக்கு இரவு உணவும் வாங்கி கொடுத்தாள். அவள் சாப்பிட்டு முடித்து மாத்திரை மருந்துகளை உண்ணும் வரை அவளுக்கு உதவினாள். தனக்கு யாரும் இல்லை என்று மாறி துவண்ட நேரத்தில் தனக்கு உதவிய ஊர்மிளாவின் கருணையும் உறுதி மனப்பான்மையும் மாரியை வெகுவாக கவர்ந்தது. மாரியை படுக்கையில் படுக்க வைத்து கிளம்பும் முன் கடைசியாக ஊர்மிளா இதை மட்டும் கூறினாள். மறந்துடாத மாரி, கேன்சர், அதை கட் பண்றதுதான் சரி. ஊர்மிளா அங்கிருந்து திரும்பிச் சென்ற பிறகு கூட மாரியின் மனதில் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டே இருந்தன. வலிக்காக மருத்துவர் அளித்த தூக்க மாத்திரையை உண்ட பிறகு கூட தூக்கம் வராமல் மனதில் சில கேள்விகள் மீண்டும் மீண்டும் எழுந்தன. இரவில் சூழ்ந்த இருள் நீங்கி அதிகாலை சூரியன் கிழக்கே உதிக்க மாரியின் மனதில் இருந்த கேள்விகளும் தயக்கங்களும் நீங்கி ஒரு தீர்க்கமான முடிவு உதித்தது. அந்த தீர்க்கத்தில் அவளும் நிம்மதியாக தூங்கத் தொடங்கினாள். மாரி கடைசியாக அதுபோல் தூங்கி பல வருடங்கள் இருக்கும். கடைசியாக அவளது அம்மாவின் முதல் வருட திவசத்தின் அன்று அதுபோல தூங்கியதாக நினைவு. கண்களை திறப்பது கூட சற்று கடினமாக இருந்தது. உடலில் இருந்த வலி வெகுவாக குறைந்து உடல் சற்று இலகுவானதைப் போல தோன்றியது. ஆனால் அடிவயிற்றில் மட்டும் சற்று எரிச்சல் மிச்சம் இருந்தது. அந்த கொடூர சம்பவம் நடந்து 4 நாட்களாகி இருந்தது. அதன் பிறகு அவனை அவள் ஒரு தடவை கூட பார்க்கவில்லை. எங்கே போயிருப்பான்? குடித்துவிட்டு எங்கேயாவது போய் விழுந்து மட்டையாகி இருப்பான். போதை தெளிந்தால் மீண்டும் வருவான். ஒருவேளை அப்படி அவன் திரும்பி வந்தால்? அவள் மனதில் அந்த கேள்வி மீண்டும் மீண்டும் எழுந்தது. அவளது செல்போன் 20வது முறையாக மதனின் பெயரை காட்டி அலறியது. இம்முறையும் அவள் அழைப்பை ஏற்காமல் படுக்கையில் இருந்து எழுந்தாள். தனது கலைந்து போன கூந்தலை சுற்றி லோபன் கொண்டையாக முடிந்தாள். காலை கடன்களை முடித்து வந்தபோது மீண்டும் மதனின் பெயரை காட்டி செல்போன் அலற வேண்டா வெறுப்பாக அழைப்பை ஏற்றாள். ஹலோ, எங்க இருக்க மாரி? 3 நாளா ஆளையே காணோம். தான் கேட்டுக்கொண்டதன் பேரில் ஊர்மிளா தனக்கு நடந்த நிகழ்வுகளை பற்றி அலுவலகத்தில் யாரிடமும் சொல்லவில்லை என்று மாறி உணர்ந்து கொண்டாள். உன் கிட்டதான் கேட்கிறேன். மதனின் குரலில் சற்று அதட்டும் துணி தெரிந்தது. எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஆக்சிடென்டா? எப்போ? எங்க? எப்படி என்று அவன் பதற, வீட்டு பக்கத்துல தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல, உன் குரலே சரியில்லை. ஹாஸ்பிட்டல் போனியா? ஆமா. இரு, நான் உன் வீட்டுக்கு வந்து நேர்ல பாக்குறேன். அதெல்லாம் வேண்டாம்பா, நான் நல்லாதான் இருக்கேன். நோவே, நான் இப்போவே வரேன் என்று மதன் அழைப்பை துண்டித்தான். மாறி கணித்தது போலவே மதன் வருவதற்கு அரை மணி நேரத்துக்கும் மேலானது. அதற்குள் அவள் குளித்து முடித்து சுடிதார் அணிந்து அலுவலகம் செல்ல தயார் நிலையில் இருந்தாள். மதன் ஒரு வெள்ளை நிற சட்டையின் மீது வெளிர்நீல நிற பிளேசர் அணிந்து வந்தான். கண்களில் ரேப்பெயின் குளிர் கண்ணாடி ஜொலித்தது மற்றும் கையில் ஆப்பிள், ஆரஞ்சு வாழைப்பழங்கள் நிறைந்த பை இருந்தது. எப்படி இருக்க மாரி என்று வந்தும் வராததுமாக மாரியின் கைகளை பிடித்து பரிவுடன் கேட்டான். நல்லா இருக்கேன். எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? ரோட்ல போறப்போ ஒரு ஆட்டோக்காரன் வந்து இடிச்சிட்டான். அச்சச்சோ, அந்த ஆட்டோ நம்பரை நோட் பண்ணுனியா? இல்ல, இருட்டுல தெரியல. சே என்று மதன் சற்று கோபமடைய, விடு மதன், நடந்தது நடந்து போச்சு, எல்லாம் நன்மைக்கே. இதுல என்ன நன்மை இருக்கு? பாரு, உன் அழகான முகம் எப்படி ஆயிருச்சுன்னு. பிளாக் ஐஸ், ப்ரூயிசஸ், ஸ்வெல்லிங், குத்து சண்டையில அடி வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்க. பிளீஸ் மதன், இனி இத பத்தி பேச வேண்டாம். நடக்க போறத பத்தி பேசலாம். ஓகே என்று மதன் சற்று தளர்ந்த குரலில் கூறினான்.
சரி, டைம் ஆகுது, வா போகலாம் என்று மாறி அவனது கையை பிடித்து கூற, எங்க என்று புருவங்களை உயர்த்தினான் மதன். வேறெங்க? ஆபீஸுக்கு தான். அதெல்லாம் வேண்டாம், ஒரு வாரம் ஆபீஸ் பக்கமே வர வேண்டாம், நல்லா ரெஸ்ட் எடு. என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. தனியா இருந்து இருந்து மனசு சோர்ந்து போகுது. 4 பேரை பார்த்து 4 வார்த்தை பேசினாதான் மனசு இலகுவாகும். நான் உன் கூட ஆபீஸ் வரேன். அதற்கு மேல் அவளை வற்புறுத்த வேண்டாம் என்று மதனுக்கு தோன்ற அவளை அழைத்து கொண்டு காரில் ஏறி கிளம்பினான். ஆனால் வழக்கமாக அலுவலகம் வழியில் செல்லாமல் அண்ணா நகரை நோக்கி வண்டி சென்றது. எங்க போற மதன்? இது ஆபீஸ் ரூட் இல்லையே என்று மாறி கேட்க, ஆமா, நம்ம ஆபீஸ் போகல, அண்ணா நகருக்கு போறோம். எதுக்கு? ஃபுல்லா ரெட்டி வர சொல்லியிருக்காரு. ஃபுல்லா ரெட்டியின் பெயரை கேட்டதும் கடையாக அவன் கை குலுக்கும் சாக்கில் தன் மணிக்கட்டை சுரண்டியது மாரியின் நினைவுக்கு வந்தது. என்ன மாரி, அமைதியா இருக்க? ஒண்ணுமில்ல, எதுக்கு வர சொன்னாரு? நம்ம சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல அவருக்கு ஒரே மாசத்துல 50% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. நிஜமாவா என்று மாறி மகிழ்ச்சியுடன் கேட்க, ஆமா, 50%னா எவ்வளவு தெரியும்ல என்று கேட்டான் மதன். 50%, 50 லட்சம். எஸ், அதுவும் ஒரே மாசத்துல. அவரு ரொம்ப ஹாப்பி. அதான் நம்ம டீமை நேர்ல பார்த்து என்கரேஜ் பண்ணணும்னு விரும்புறாரு. டீம்னா நீ, நான், அப்புறம் மேனகா. மேனகாவா? அவ என்ன பண்ணுனா, ஸ்ட்ராட்டஜி போட்டது நான், பிட்ஸ் புக் போட்டது நீ. இதுல அவ எங்க வந்தா? மாரியின் குரலில் சற்று எரிச்சலும் கோபமும் தெரிந்தது. அவ இதுவரை எதுவும் செய்யலதான். பட் ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் ஹர். We need to be a team. அதற்கு மேல் மாரி மேனகாவை பற்றி எதுவும் பேசவில்லை. அண்ணா நகரில் இருந்த புல்லா ரெட்டியின் அலுவலகத்தை அவர்கள் அடைய வாசலில் மேனகா காத்துக் கொண்டிருந்தாள். மாரியும் மதனும் வண்டியிலிருந்து இறங்கியதும், மார்னிங் கேஸ் என்று அவர்களை நோக்கி கையசைத்தாள். என்ன மாரி, 2-3 நாள் ஆளையே காணோம். சொல்லாம கொள்ளாம ஊரு பக்கம் ஓடி போயிட்டியோன்னு ஆபீஸ்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்று மேனகா நக்கலாக சிரிக்க, மாரி எரிச்சலுடன் மதனை நோக்கினாள். உடனே அவன், அவளுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதான் வரல என்றான். ஆக்சிடென்ட்ல வாயில பலமா அடிபட்டுச்சா? இல்லையே. அப்ப ஏன் மேடம் வாயை திறக்காம உம்முன்னு இருக்காங்க? நீ என்ன அவளுக்கு மவுத் பீஸா என்று மேனகா நக்கலாக கூற, இப்ப நான் என்ன சொல்லணும் என்று கேட்டாள் மாரி. பரவாயில்லையே, உனக்கு பேச வருது, வா. மதன், உள்ள போய் வந்த வேலையை பார்ப்போம் என்று மாரி சொல்ல, மதன் ஃபுல்லா ரெட்டியின் அலுவலகம் இருந்த 3வது மாடியை நோக்கி சென்றான். அவர்களை கண்டதும் ஃபுல்லா ரெட்டி மிகுந்த ஆர்வத்துடன் வரவேற்றான். ரண்டி, இங்க உட்கார வேண்டாம், மேல ஒரு ஸ்பெஷல் ரூம் இருக்கு, அங்க போகலாம் என்று அவர்களை மேல் மாடிக்கு அழைத்துச் சென்றான். 40க்கு 40 அளவில் இருந்த அந்த அறை பார்ப்பதற்கு ஒரு பார்ட்டி ஹால் போல் இருந்தது. அறையின் ஒரு மூலையில் இருந்த ஓபன் பாரில் ஒரு பார்டெண்டர் காக்டெயில் தயார் செய்து கொண்டிருந்தான். பொய்க்கூரையில் இருந்த ஸ்பீக்கரில் ETM இசை ஒலித்துக் கொண்டிருக்க ஃபுல்லா ரெட்டி அந்த இசைக்கு ஏற்றாற்போல் அலுங்காமல் ஆடத் தொடங்கினான். மாரிக்கு அங்கு நடப்பது ஒன்றும் விளங்கவில்லை. அப்போது ஆடியபடியே ஃபுல்லா ரெட்டி பிராங்கா சொன்னா, நீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான சொன்ன போது தயக்கத்தோடு தான் காசு கொடுத்தேன். ஆனா அதுல 50% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. யூ ஆர் ரியலி கிரேட் என்று மதனின் கைகளை பிடித்து குலுக்கினான். 50 லட்சம் ரூபாய் ஒன்னும் உங்களுக்கு பெரிய அமௌண்ட் இல்லையே ரெட்டி சார், கோடிகள்ல புரளுறவரு நீங்க. இது 50 லட்சம் ரூபாய் பத்தி இல்ல, அப்புறம் 1000 கோடி ரூபாய் பத்தி. என்ன சொல்றீங்க சார்? இங்க வேண்டாம், அங்க வாங்க சொல்றேன் என்று ஃபுல்லா ரெட்டி ஆடியபடியே ஓபன் பாரை நோக்கி சென்றான். மதன் ஒன்றும் புரியாமல் திருதிருவென விழிக்க, என்ன சொல்றாரு அவரு என்று கேட்டாள் மாரி. தெரியல, நீ உட்காரு, நான் போய் கேட்டுட்டு வரேன் என்று மதன் மாரியின் கைகளை பிடித்து சோபாவில் உட்கார வைத்து பாறை நோக்கி செல்ல மதனையே உற்று நோக்கினாள் மாரி. அப்பொழுது, என்ன மாரி, என்ன நடக்குது என்று கேட்டபடி அவள் அருகே வந்து உட்கார்ந்தாள் மேனகா. என்ன நடக்குது? எதுவும் நடக்கலையே என்று மாரி சமாளிக்க, நீ மதனை பார்க்கறதும் மதன் உன்னையே பார்க்கறதும் இது சரியில்லையே என்றாள் மேனகா. ஏன் சரியில்லை? நான் யாருன்னு மதன் சொன்னானா? நீங்க அவரோட சீனியர். அது இல்ல, என் தங்கச்சி யாருன்னு தெரியுமா? யாரு உங்க தங்கச்சி? மிஸ்ஸஸ் மதன். அதை கேட்டதும் மாரியின் நெஞ்சம் ஒரு நொடி உறைந்து போனது.